தக்ஷிணி பிராயத்தீவு. தீவுனா தீவு. இப்போ நம்ம பாரதம் எப்படி இருக்குது அப்படின்னா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு இருக்குது. சரியா? அதை அதோட அமைப்பு இடமைப்பு சொல்கிறாங்க. एक प्रदेश उत्तर में विंध्य मैकला और बाकी 3 और समुद्र के घिरा हुआ है. இந்த இந்தியாங்கிற இந்த பகுதி வடக்கில் விந்தியன்னா ஹிமாலய விந்தே மேக்கலா அப்படின்னா இமயமலை இருக்குது. பாக்கி 3 ஓர் மீதி 3 பக்கமும் சமுத்திரசை கிராகுவாகை சமுத்திரத்தால் நிரம்பி இருக்குது. 3 பக்கமும் சூழ்ந்துருக்கு. इसके भीतर पूर्वी और पश्चिमी घाट के प्रांत और बीच में पठार आदि है. இதுக்கு உள்ளே கிழக்கு பக்கம் மேற்கு பக்கமெல்லாம் பள்ளத்தாக்கு மலைகள் அது எல்லாமே இருக்குது. ஏக்கு திரிபுஜாக்கார் பிராயத்தீவுகை. திரிபுஜா பிராயத்தீவுன்னா தீபகற்பம்னு சொல்லுவாங்க. 3 பக்கம் கடலாலும் 1 பக்கமும் மலையும் சூழ்ந்துருக்கு. इसके दक्षिण में ஸ்ரீலங்கா है. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு தெற்கு பக்கம் ஸ்ரீலங்கா இருக்குது. கொங்கன் அவர் கேரள் சமுத்திர அவர் சுந்தர் பிரதேச है. கொங்கன் அப்புறம் கேரள் இந்த 2 பகுதியும் ரொம்ப செழிப்பான ரொம்ப அழகான பிரதேசம். பட்டார்கி தர்த்தி உபஜாபுகை அங்கே நல்ல விளைச்சல் இருக்கிற பூமி இருக்குது. दक्षिण की प्रायः सभी नदियां पठार से होकर ही बंगाल की खाड़ी में गिरती है. தெற்கு பக்கத்தில் பெரும்பாலும் எல்லா நதிகளும் பட்டார் சே ஹோக்கர் ஹி பங்கால் கி காடி மே கிர்தாக. அங்கே வடக்கில் இருந்து தண்ணி ஓடி வங்காளத்தில் கலக்கிற மாதிரி இருக்குது. யஹாं பிரச்சூர் வர்ஷா ஹோத்தி ஹை. இங்கே எப்பயுமே மழை பெஞ்சிட்ருக்கு. யஹாं கி ஜலவாயு கரம் ஹை. இங்கே இருக்கிற காற்று எப்பயும் சூடாக இருக்கும். எக்கு ஹராபரா அவர் உபஜாவ் பிரதேஷ்கை. இந்த பகுதி அந்த வடக்கில் இருக்க அந்த பகுதி எப்பயும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும். எக்கு பிராந்தக திராவிட பிரதேசகை. இந்த பகுதி அதாவது இந்த தெற்கு பகுதி இவங்க தெற்கு பகுதி தான் சொல்கிறாங்க. தக்ஷின் கி பிராயக சபி நதியாம் பட்டாசே ஹோக்கர்கி வங்கால் கி கியாட்டிமே கிருத்திகை. தெற்கு பக்கத்தில் இருக்க ஆறுகள்லாம் பூரா மேற்கு பக்கம் தோன்றி அப்படியே ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்குது தெற்கு பக்கத்தில். யஹா பிரச்சுர் வருஷா ஹோத்திகை. இங்கே பருவமழை தான் பெய்யும். யஹாங்கி ஜலவாயு கரம்கை. இங்கே எப்பயுமே அந்த தெற்கு பகுதியில் காற்று எப்பயும் சூடாக இருக்கும். எக்கு ஹராபரா அவர் உபஜாவ் பிரதேசை. ஆனால் இந்த பகுதி எப்பயும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும். எக்கு பிராந்த் திராவிட பிரதேசை. அந்த தென்னிந்தியா பகுதியை திராவிட பிரதேசங்கிறோம். பாரத்துக்கே நிவாசி. பாரத் எக் சுந்தர் அவர் விசால் தேசகை. பாரதம் ரொம்ப அழகான விசாலமான நாடு. ஏகா அலக் அலக் பிரதேசமே அலக் அலக்குள்ள கிரகத்தேகை. இங்கே எல்லாருமே வேறு வேறு மாதிரியான பழக்க வழக்கம் கொண்ட மக்களாக இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வேறு வேறுமான மொழியும் இருக்கும், வேறு வேறுமான பழக்க வழக்கமும் இருக்கும். यहाँ व्यापार और यात्रा के लिए एक स्थान से दूसरे स्थान तक आने जाने के कारण अनेक जातियों का मिश्रण हो गया. இங்கே என்ன அப்படின்னா வடக்குலேருந்து தெற்கும் தெற்குலேருந்து வடக்குக்கும் கோயிலுக்கு போகிறது யாத்திரை பண்ணுறது வியாபாரத்துக்காக ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறாங்க. அதனால எல்லா கலாச்சாரமும் அப்படி ஒன்றா கலந்துருச்சு. இன்மேம் ஆரிய திராவிட சபர் புலிந்த் ஆதி பிரமுக் ஜாதியாக. இங்கே இருக்க ஜாதியோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஆரிய ஜாதி இருக்குது, திராவிட ஜாதி இருக்குது, அது இல்லாமல் சபர் புலிந்து இது எல்லாமே முக்கியமான ஜாதிகள். ஆரிய ஹிமாலயா அவர் விந்தியாச்சல் கே பீச் மே ரகத்தே ஹேங். இந்த ஆரியர்கள் இமயமலையிலேருந்து விந்திய மலை வரைக்கும் இருக்கிற பகுதியில் இருக்காங்க. வே தக்ஷிணா பதமேம்பி ஃபைல் கயே. இவங்க தெற்கு பகுதியிலையும் பரவியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அவர் பீகார் மே ஆரிய அவர் திராவிட ஜாதியோங்கா மிஸ்ரன் ஹுவா. வடக்கு பகுதி மற்றும் உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகாரில் ஆரியர்களும் திராவிடர்களும் கலந்தே இருக்காங்க. திராவிட ஜாதிக்கே லோக் தமிழ்நாடுமே ரகத்தே ஹேங். திராவிட ஜாதி மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. வே கர்நாடகா ஆந்திரா அவர் கேரளா மேபி ரகத்தே ஹேங். அவங்க கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. சபர் புலிஸ் விந்திய மேக்கலா கே பஹாடியா அவர் ஜங்கலி பிரதேசமே ரகத்தே ஹேங். சபர் புலிஸ் அப்படிங்கிற அந்த ஜாதி விந்தியாவில் மேகாலயில் மலைப்பிரதேசங்களில் காடுகளில் இருக்காங்க. இன்கி விசேஷதாயிங் திராவிட லோக்கம்சை மில்தி ஜுத்திகை. அவங்களுடைய சிறப்பு தன்மையும் பார்த்தீங்கன்னா திராவிட மக்கள்கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்குது. பச்சிமே மேற்கு பகுதியில் பீல் பீச் மேம் கோண்ட் பூர்வ மேம் சந்தால் ஆதி முண்டா ஆதி ஜாதிக்கே லோக் ரகத்தே ஹேங். இதெல்லாம் மேற்கு பகுதியில் என்னென்ன ஜாதி மக்கள் இருக்காங்க. இஸ் பிரகார் பாரத்துமே சபி ஜாதியோं के लोग एक साथ रखते हैं. இந்த மாதிரி பார்க்குறப்ப இந்தியாவில் எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க. சிந்து காடி சப்பியதா. சிந்து சமவெளியில் இருக்கிற பண்பாடு. சிந்து காடி சபியதாக்கா பரிச்சய தேத்தே ஹுயே. இந்த சிந்து காடின்னு போட்டாலே இதுதான் என்ன அங்கே மக்களுடைய பழக்க வழக்கத்தை பற்றி சொல்லு. சமய ஒரு ஸ்தான். அங்கே சிந்து காடி சபியதா புராணி சபியதாகை. சிந்து நதி பகுதியை அதாவது சிந்து சமவெளி பகுதி. இந்த சமவெளியில் இருக்கிற பண்பாடு ரொம்ப பழமையான பண்பாடு. கமேம் சபியதாக்கிய கை
அவசேஷ சிந்து காடிமேபி பிராப்த ஹோத்தேஹேங். இங்கே இருக்கிற பண்பாட்டில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிந்துன்னு சொல்கிறான். அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, சப்பியதக்கா கால் அந்த மக்களுடைய பண்பாடு வந்து காலத்தால் ஆராய்ச்சி பண்ணுறப்ப கிமு 3200 கிமு 2750 வரைக்கும் இருக்காங்க. ஹடப்பா அவர் மொஹஞ்சதாடோ சப்பியதாக்கே பிரமுக் சகர்கை. மொஹஞ்சதாரோ அங்கே இருக்கிற ஹடப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்க அந்த இடத்துல இருக்கிற பண்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது. அங்கே நகரங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. எக்கு பாசான் யுக அவர் தாமரை யுகக்கே இப்போ எழுதுப்பா வாய்ப்பாடு எடுத்துடுது. தாமரை யுகக்கே சந்திக்கால்மே விகசித்து ஹுயி. இப்போ இவங்களுடைய மொழி அந்த பண்பாடு வளர்ச்சிலாம் எப்போ இருந்துச்சுன்னா தாமரை யுகம்னு சொல்கிறோம். செம்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காம போது இரும்பு கண்டுபிடிச்சி தான் செம்பு. அந்த செம்பு காலத்தை வந்து சொல்கிறாங்க. சிந்து காடிக்கே நிர்மாதா நகர் நிர்மான் கலாமே நிபுணத்தே. சிந்து காடிக்கே நிர்மாதா நகர் அப்படின்னா சிந்து நதி சிந்து சமவெளி பகுதியில் சிந்துன்னு எங்கே இருக்குன்னா இமயமலைக்கு அடிவாரம். அங்கே பாகிஸ்தானும் அந்த இமயமலையும் சேர்ற அந்த இடம் என்ன காஷ்மீருக்கு கீழ்ப்பகுதி. இந்த பகுதியில் வந்து வாழ்ந்த மக்கள் சிந்து சமவெளி மக்கள். அங்கே மொஹஞ்சதாரோ ஹரப்பாங்கிற நகர் இருக்குது. அங்கே வந்து கட்டடக்கலை வந்து ரொம்ப சிறந்து இருந்திருக்கு. கீழே தோண்டி பார்க்குறப்ப ரொம்ப நல்லா கட்டின கட்டடங்கள் நிறைய இருக்குது. நகருக்கு சடக்கேங் அவர் கலியாங் சீதி பணிகை. அந்த நகரத்தில் இருக்க வீடுகள் வந்து கரெக்டாக தெரு. இப்போ நம்ம எப்படி கரெக்டாக தெருவு இங்கிட்ட வீடுகள் நடுவில் தெரு. இது மாதிரி இத்தனை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா குளிக்க ரூம் தனியாக இருக்குது, சாமி ரூம் தனியாக இருக்குது, கிச்சன் தனியாக இருக்குது. இப்படி அந்த மாதிரினா அப்போ அந்த காலத்தில் அவள் மக்கள் வந்து நாகரிகத்தில் வளர்ந்து வீடுன்னா இப்படி தான் இருக்கணும்னு வசதியோடு கட்டியிருக்காங்க. எல்லா வீட்டுக்கு பின்னாடி கிணறு அந்த மாதிரி. பிரதான் சடக்கேங்க நகர்க்கே பீச்சுமே உத்தர் சே தக்ஷின் கி ஓர் ஜாதி ஹை. இப்போ தெரு இப்படியே இருந்துச்சுன்னா இங்கெங்கே வீடு நல்ல தெரு. இந்த தெருவெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ரோடோட இணையிற மாதிரி அந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. மகானக்கே 4 பிரகார் பாய ஜாத்தேங்க. வீடு வந்து ஒரு 4 விதமாக இருக்குது. நாகரிகே ரகனேக்கா மகான் சாதாரண குடிமக்கள் வாழ்கிறக்கூடிய வீடு. சார்வஜனிக் மகான் பொதுமக்கள் வாழ்கிற வீடு. ஸ்நான் குண்டு குளிக்கிறதுக்குன்னு தனியாக குளம். மந்திர்வா தர்மஸ்தான் கும்பிட்றதுக்கு கோயில். இந்த மாதிரி 4 இருக்குது. इन सभी मकानों में विशेष ध्यान मजबूती और स्थायित्व पर है. இந்த கட்டடங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக ரொம்ப கவனத்தோடு கட்டப்பட்டிருக்கு. வடக்கு பக்கமாக இருந்தாலும் சரி தெற்கு பக்கமாக இருந்தாலும் சரி இன்னமும் குளங்கள்லாம் இருந்தால் குளம் படிக்கட்டு துணி மாத்திர இடம் அப்படி கட்டியிருப்பாங்க. கிணறுனால அதே மாதிரி பெரிய கிணறுனா அதில் படி இறங்கி போகிற மாதிரியும் நீச்சல் அடிக்கிறதுக்கு வசதியே மேலே ஏறி அவங்க துணி மாற்றுறதுக்கு இடம். இந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது. இப்போ நம்ம பக்கமெல்லாம் வந்து ஆறு குளம்லாம் கம்மினால இப்படி இருக்குது. திருநெல்வேலி சைடில் மற்ற ஆறு ஓடுற பகுதி சுற்றி பார்த்தீங்கன்னா மண்டபம் கட்டியிருப்பாங்க, படி இருக்கும், படித்துறை இருக்கும், துவைச்சி குளிக்கிற இடம் இருக்கும். எல்லாருமே வீட்டில் தண்ணி கனெக்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே குளத்துல தான் அங்கே ஓடுற ஆறில் தான் குளிக்கணும். அப்போ மக்களுக்கு வசதியாக படி இறங்கி குளிக்கிறது, அங்கே போய் மண்டபத்தில் மாற்றுறது, குளிச்சு சாமி முறுக்கு அங்கே கோயில் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த மாதிரி கட்டுமான அமைப்பு அந்த காலத்திலே இருந்திருக்கு. இன் சபி மகானமே விசேஷ தியான் மஜ்பூதி அவர் ஸ்தாயித்துவ பருகை. அப்போ அந்த மாதிரி கட்டடங்களில் ரொம்ப அவங்க கவனம் செலுத்தியிருக்காங்க. மகர் உண்மை சஜாவட்டுக்கு அபாவகை. ஆனால் வந்து அதில் வந்து அலங்காரம் அதெல்லாம் ரொம்ப இல்லை, கலை நுணுக்கம்லாம் இல்லை, நல்லா கட்டியிருக்காங்க அவ்வளோதான். சாமாஜிக் ஜீவன் நகரமே மத்தியம ஸ்ரேணிக்கே லோக் ரகத்தேகை. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் பீப்புள். சாசன் பிரணாலி பிரஜா தந்திர சைலி ஹை. அதே மாதிரி மந்திரிகள் அரசர்கள் மந்திரிகள் இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அன்ன ஃபல் மாங்சம் அதி காத்தேத்தே. அவங்க வந்து சாப்பாடு பழங்கள் மாமிசெல்லாம் சாப்பிட்றாங்க. நர் மூஞ்ச் அவர் தாடி ரத்தேத்தே. ஆண்கள் வந்து தாடி மீசெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா சிந்து சமவெளி நகரத்தில் கிடைச்ச அந்த களிமண் அந்த சின்னங்கள் படங்கள் அப்புறம் முத்திரைகள் இதெல்லாம் பார்த்தோன்னா ஆண்கள் தாடி மீசெல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்குது. நரநாரி தோனம் ஆபூஷன் பகன் தேகை. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க. தனி லோக் சோனே சாந்தி ஹாத்திகே தான் தாதி ஆபூஷன் பகன் தேகை. அங்கே கிடச்ச பழைய பொருட்கள்லாம் பார்க்குறப்ப அது வந்து தங்கத்தால் வெள்ளியால் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் கிடைக்கிது. இந்த டைஸ் இருக்குல்ல விளாடுற டைஸ் அது இருக்குது. முத்திரைகள் அரச முத்திரைகள்லாம் அதில் பொதிச்ச மாதிரி இருக்குது. ஹார் பாயல் அங்குட்டி குண்டல் ஆதி ஆபூஷன் பகன் தேகை. இவங்க வந்து மாலை குண்டலம் மோதிரம் அங்கூட்டி ஆபூஷன் நகைகள்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. சிந்து காடி சபியதாமே சார்த்திக் ஆதார் காஃபி திருடகை. அதே மாதிரி அந்த சிந்து சமவெளி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாகரிகம் நிறைய இருக்குது. உன்கா பிரமுக் தந்தா கேதிதா. அவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம். கேஹுங் ஜவ் அனாஜ் ஜுவார் பாஜரே ஆதி பைதா கர்த்தேத்தே. அவங்க வந்து கோதுமை பார்லி இந்த மாதிரி தானியங்கள்லாம் விளைவிச்சிருக்காங்க.
சிஞ்சாய் கேலியே நதி ஒரு வருஷா பர் நிர்பர்த்தே. அவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து நதிகளையும் மழையையும் நம்பியிருந்தாங்க. வே சு ஆர் முர்கி பால் தேத்தேன். அவங்க வந்து எருமை கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க. உன்கே பாஸ் கோடே அவர் குத்தேபி அதிகே. அவங்கள்ட்ட குதிரை நாயெல்லாம் நிறைய இருந்தது. வே கப்பட்டா புண்ணுனா ஜான் தேத்தே. அவங்க வந்து ஆடைகள் நெய்கிறத அறிஞ்சிருந்தாங்க. பத்தர் லக்கடி தாது ஆதி காம்பி ஜான் தேத்தே. அப்புறம் அவங்க கல்லால் என்ன பண்ணலாம், குச்சியால் என்ன பண்ணலாம், தாது பொருட்களால் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வந்து அவங்க தெரிஞ்சு அதை வச்சு என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. வே ககனே பனானா அவர் மிட்டிக்கே பர்தன் பனானா பி ஜான்தே ஹே. அவங்க வந்து ஆபரணங்கள் மட்டும் கிடையாது, களிமண்ணால் பாத்திரம் செய்யவும் அறிஞ்சிருந்தாங்க. சிந்து காடிமே கலாக்கிய கை சித்திரமே பிரகதி குயித்தே. சிந்து சமவெளி மக்கள் வந்து கலையிலையும் சிறந்திருந்தாங்க. மூர்த்தி கலாமே வே சித்த ஹஸ்தத்தே. அவங்க வந்து சிலை செய்கிறதுலையும் சிலைன்னா கல்லால் செய்கிறது, கல்லால் மண்ணால் களிமண்ணால் அந்த மாதிரி உருவங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. முகரம் அவர் தாவிஜோங் மே சுந்தர் மூர்த்தியாங் அங்கித்துகை. முகரைன்னு முத்திரைகள், முத்திரைகளில் அந்த மாதிரி வந்து நமக்கு அழகாக கிடச்சி ஒரு முத்திரை கிடச்சிருக்கு. அது பார்த்தா சிவன் சின்னம் இருக்குது. அது வந்து 3000 வருஷத்துக்கு முந்தினது சிந்து சமவெளியில் கிடச்சிருக்கு. அப்போ தான் அவங்க நினைக்கிறாங்க தமிழர்கள் தான் அங்கே போய் வாழ்ந்துருக்காங்க, தமிழர்கள் தான் சிவனை கும்பிட்டவங்க. அந்த சிவனுடைய முத்திரை, சிவனுக்கு வந்து பின்னாடி எப்பயுமே பசு இருக்கும். நம்ம எல்லா கோயிலையுமே அந்த பசு சின்னத்தோடையே அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதேமாதிரி சிவன் எப்பயுமே வந்து ஒரு இந்த யோக நிலையில் உட்காந்துருப்பார். இது ஒரு காலை கீழே போட்டு ஒரு மாதிரி ஒரு மடித்து உட்காந்துருப்பாரு. அந்த சிம்பிள்லேயே வந்து களிமண் முத்திரை வந்து நமக்கு கிடச்சிருக்கு சிந்து சமவெளியில். அதனால் அந்த காலத்தில் வந்து தெய்வங்களை வழிபடுற பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிருத்திய கலா சங்கீத் கலாபி காஃபி பிரச்சலித்தி அதுவும் அங்கே இருந்தது. நடனம் ஆடுறது சங்கீதம் எல்லாமே இருந்திருக்கு. பச்சை மிட்டிக்கே பனே கிளவுனேஸே கெழுத்தே. அதேமாதிரி சின்ன பிள்ளைங்க விளாட்ற பொம்மை குட்டி குட்டியாக நிறைய கிடச்சிருக்கு. அப்போ அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு களிமண்ணாலான பொம்மை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பச்சை குதபி கிளவுனே பனாத்தேத்தே. சின்ன குழந்தைய கூட பொம்மை செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப கலைநயத்தோடு ரொம்ப நல்லா செய்யாமல் சாதாரணமாக சின்ன பிள்ளை செஞ்சு அப்படி பொம்மை இருக்கும். வீட்டில் களிமண் கொடுத்து நீயா ஒரு பொம்மை செய்ய ஒரு சட்டி பானை செய்யணும், சின்ன பிள்ளைங்க செய்யுங்க, இந்த வயசு பிள்ளையோட செய்யுங்க. ஆனால் எப்படி இருக்கும், கலையாக இருக்காது, எப்படி ஏன்னா தானே இருக்கும். அந்த மாதிரி பொருள்லாம் கிடச்சிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைய கூட விளையாடுஜாமல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாசோங்கா கேள் காஃபி பிரசித்தத்தா சிக்கார் கேள்னேமே உனக்கோ ஆனந்தம் மில்தாத்தா. வேட்டையாடுறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு பனாயி மூர்த்தியுமே மாத்திரு சக்திக்கா பிரதிகை. அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. அந்த பெண் தெய்வ உருவங்களும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சிவைக்கு கல்பனா மூர்த்த அவர் அமூர்த்த தோனம் ரூபமே கீ வைத்தே. அதாவது சிவன்னா இப்படி தான் இருப்பான்னு ஒரு கற்பனையாக வந்து அவங்க ஒரு முத்திரையில் அந்த சாமியை வந்து பொறிச்சிருக்காங்க. அக்னி பூஜா யஞ்ஞாதேவி பிரசித்ததே. அவங்க வந்து அக்னியை வந்து பூஜை பண்ணியிருக்காங்க, யாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சான்றிதழ் கிடச்சிருக்கு. இவங்க வந்து மண்ணு தோண்டி பார்க்குறப்ப யாக சாலைனா எப்படி இருக்க முடியும், சதுரமாக இருந்து நெருப்புற மாதிரி அந்த கரித்தூசியோடையே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த அது எப்படின்னு இப்போல்லாம் இப்போ இவ்வளோ தினம் தானே யாகம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை, நல்லா குழி கிணறு மாதிரி தோண்டி யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்துக்குள்ளே குதிரை யானை இதெல்லாம் போட்டு பலி கொடுப்பாங்க. குதிரை ஆடு யானை அது 1 2 கிடையாது, 1000 ஆடு பலி கொடுக்குறேன்னா 1000 ஆடு வரிசையாக நெருப்புல தள்ளிடுவாங்க. கடவுளுக்கு நேராக வந்து பலி கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில். அப்போ அது அளவுக்கு திரும்ப செஞ்சனால அதெல்லாம் கடத்தும் தானே. அதை வச்சு அந்த காலத்தில் யாகம் பண்ணியிருக்காங்க, அக்னியை பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க.